அதாவது சிந்தனை செய்வது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம கட்டுப்பாடுக்கு இல்லாமல் சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருந்தால் அது நல்லதில்லை. ஓகே, அப்போ ஏதோ பழசை போட்டு போட்டு காமிச்சிட்ருக்கோம் சிந்தனை. இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி பயமுறுத்திகிட்ருக்கோம். அது நாமே பயமுறுத்திக்கிறது, நாமே அழ வைக்கிறது, பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு பார்க்குறது, இல்லை ஃப்யூச்சரை பற்றி நினச்சி பயந்துக்கிறது, கவலைப்படுறது அப்படின்றது கூடாது. அப்போ அது ஆட்டோமேட்டிக் தாட்டுன்னு பேர், நெகட்டிவ் திங்கிங்னு பேர். இது நிறைய பேருடைய டைமையும் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிடுது. அப்போ அவங்க சும்மா உட்காந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க சிந்தனை பண்ணி அதை ஒரு கவிதையாவோ இல்லை ஒரு கட்டுரையாவோ இல்லை ஒரு ஜோக்காவோ எழுதுனா பயனுள்ளதாக இருக்கும். பட் ஒன்றும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் கற்பனையிலேயே ஓடிட்டு இருந்தாங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. அப்போ அவங்கள இறக்கி எப்படி அந்த தற்கால இடத்துக்கு கொண்டு வர்றது, ஹியர் அண்ட் நவுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ இங்கே அவங்கள சிந்திக்க வைக்கிறது எப்படி வர்றது, அந்த ஆட்டோமேட்டிக் தாட்லேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு சில முறைகள் இருக்குது. சில பழைய காலத்து முறைகள் இந்தியாவில் டெவலப் பண்ண முறைகள். அதில் ஒரு முறை ஓம்கார தியானம்னு சொல்லலாம். அது ஓம்னு சொல்லணும். பட் வழக்கமாக என்ன நினைக்கிறாங்க, ஓம்னா ஓம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்படி இல்லை, ஓவை நீட்டி நம்ம கொண்டு வரணும், இம்மியை நீட்டணும். அப்போது பாதி நேரம் ஓ, மீதி நேரம் இம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். ஓம். ரெண்டும் ஈக்குவலாக 50-50% கொண்டு வரணும். அப்போ தான் அது நம்மளுடைய நுரையீரலில் உள்ள கெட்ட காற்றுகள் ஃபுல்லாக வெளியில் போகும். அது எப்படி கெட்ட காற்றாச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு பயம், கவலை, கோபம் இப்படின்னு இருந்தாக்கா அது எல்லாமே நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக உள்ளே ரிலீஸ் பண்ணி நம்ம ரத்தத்தை அசுத்தப்படுத்திடுது. அதை ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலை தான் நம்மளுடைய கிட்னி. ஓகே, அதே நேரத்தில் நம்மளுடைய நுரையீரல் அதில் உள்ள காற்றை, கெட்ட காற்றை வெளியில் அனுப்புது. பட் அதை ஃபுல்லாக அனுப்பலைன்னா அந்த காற்று திருப்பி உள்ளே போயிடும். கோப காற்று, பய காற்று, கவலை காற்றெல்லாம் திரும்பவும் ரத்தத்தில் போய் திரும்பவும் பயம், கவலை, கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக வெளியில் அனுப்பணுன்னா என்ன பண்ணணுன்னா, இந்த ஓம் பண்ணும்போது நம்ம நுரையீரலில் உள்ள அந்த கெட்ட காற்று ஃபுல்லாக வெளியில் போயிடும். அப்புறம் நடுவில் இருக்கிற இடைவெளியில் நிறைய மூச்சு உள்ளே போய் நம்மளுடைய நுரையீரல் விரிவடைஞ்சு நிறைய காற்றை எடுத்துக்கும். காற்றுல 20% பிராணவாயு இருக்குது. அந்த பிராணவாயு போய் ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடம்புக்கு எல்லா இடத்துக்கும் போய் நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துக்கள் உருவாகும். அதுக்கு உள்ளது இந்த ஓம்கார், அதாவது ஓம் மெடிடேஷன் சொல்லலாம். அடுத்தது மகா பிராண துவனி மெடிடேஷன் பேர். அது இந்த ஓமை விட சிம்பிளானது, ஈஸியானது. என்ன பண்ணணுன்னா ஒரே வேலை தான். அந்த இம் சொல்லணும், அப்புறம் மூச்சு இழுத்துக்கணும். அதை திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு 20 நிமிஷம் செய்யலாம். ஓகே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, காலையிலையோ மத்தியானமோ நைட்லேயோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம். ஏன்னா அதை பண்ணும்போது நம்ம அதை பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது நம்ம மூளை என்ன பண்ணணும், இதை பண்ணணும்னு தோணும். எப்போ வேணால் செய்யலான்னு சொல்கிறத விட சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யும்போது அந்த செயலுக்கு நம்ம சாப்பாடு போடணும். அது காலை உணவாகவோ மதிய உணவாகவோ இரவு சாப்பாடாகவோ இருக்கலாம். அதுபோல் பண்ணுறத 3 வேளை பண்ணலாம். அது மனக்குழப்பம், டென்ஷன், பயம், கவலை இருக்கிறவங்க இது அவங்களே தனியாக வீட்டில் உட்காந்து இதை பண்ணலாம். இன்னும் கேட்டால் குரூப்பாக உட்காந்து பண்ணாக்கா இன்னும் நல்லது. குடும்பமே உட்காந்து இது பண்ணாக்கா எல்லாருக்குமே நல்லது. ஒருத்தர் பண்ணுறதை விட 4 பேர் 5 பேர் சேர்ந்து பண்ணால் ரொம்ப நல்லது. அதை சத் சங்கம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எஃபெக்ட் இருக்கும். தனியாளை விட சேர்ந்து செய்யலாம். ஆங்கிலத்தில்
ப்ராப்பரியோ ஸ்டெப்டிவ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. எல்லோரும் செய்யும்போது அதனுடைய பலன் கூடுதலாக இருக்கும். இதையும் செய்யலாம். இன்பம் சொல்லலாம், ஓமும் சொல்லலாம். மன அமைதி கிடைக்கும். செயல்கள் சிறந்த செயலாக இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்க முடியும்.